8 7 6 என்னடா கவுண்ட் டவுன் பண்றான்? ராக்கெட்டோட போறானா என்ன? 3 ஓ ராம்ஸ் பர்த்டே 0 many more happy returns of the day. மைட்லி கனவுல வந்தது புகால தெரியாது. பர்த்டே எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கா? இந்த பர்த்டே அவன் ஞாபகம் வச்சுக்காம ஏதாவது பண்ணி ஆகணும்டா, இல்லனா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேஸ்ட்டா. கரெக்ட் மச்சான். பர்த்டே அதுவுமா இன்னைக்கு ஒரு நாளாவது இவன் ஜிலி ஜிலின்னு நல்ல கூலா இருக்கணும். அதுக்காக ஃப்ரிட்ஜ்லயே வைக்க முடியும்? பி சீரியஸ்டா. நான் சொல்றது கரெக்ட். இந்த பிறந்த நாளை அவன் மறக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். என்னடா சர்ப்ரைஸ்? அந்த சர்ப்ரைஸ் அவன் காதிலேயே சொல்லு. வா அந்த பக்கம் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். Happy birthday to me. நல்ல வண்டர்ஃபுல் பர்த்டே கிஃப்ட் ராம். நமக்கு தெரிஞ்ச மரகதவல்லி அலைஸ் மேகி. யா Hello. I am Nair here. ஐயப்பன் நாயர். நினைவு இருக்கா? உங்க எல்லாரையும் மறக்க முடியுமா நாயர்? Thank you, thank you. ஒன்லி ஜோலு. இப்ப எங்க இருக்கீங்க? தண்ணியில இருக்கேன். ஓ சாரி, நாங்களும் தான். அப்புறமா கூப்பிடுறேன். குளிக்கிறேன் நாயர். போலிங்கா போடுற? சி குளி குளி. எந்த பாத்ரூம்ல? எந்த ஊர்? சாரி, எந்த ஊர்ல? பெங்களூர். ஆனா நீங்க நாளைக்கு சென்னை வரைக்கும் வரணும். ஓகே? சாரி நாயர், என்னால அங்க வர முடியாது. நீங்க வேணா பெங்களூர் வாங்களே. ஓகே, அப்ப நாளைக்கு பெங்களூர்ல மீட் பண்ணுவோம். the same hotel. ஓ ஷூர். சாமுண்டி சாமுண்டி ஏன்ரி? போன் எடு. ஹலோ 55594 யார் பேசுறது? என் குரல் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? என்ன மிஸ்டர் வேதம்? ஐயோ, நான் கம்பெனி சேர்மன் தான் பேசுறேன், வேதம் இல்ல. சாரி, நீங்க வேதம் நினைச்சிட்டேன். இப்போ இப்பதான் நீங்க சேர்மன் சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு முக்கியமான ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு எக்டேவை அனுப்பிச்சு வச்சிருங்களேன். ஒரு நிமிஷம் சார். என்னங்க இங்க பாருங்க, அங்க படிங்க. நான் பெங்களூர் போறது உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே. என்னங்க இப்படி கேட்டீங்க? நீங்க போயிட்டு வாங்களே. சரி, உனக்காக போறேன். நான் எவன் போவான் இதுக்கெல்லாம்? ஹலோ, எப்படி இருக்கு ஆக்டிங்? உங்க டெடிகேட் சொல்லு. நானே நேரடியா வந்து சொல்றேன் சார். சமத்தியா சொல்றேன். வேடா போனா கூபே. அது எனக்கு வந்தது. அதான் தெரியுமே. எப்படி தெரியும்? தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃபோன் பண்ணி எங்கயாவது கூப்பிடுறாங்க. இன்னைக்கு ஜோசப் பிரகாஷ் நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. நான் பேசுறேன். ஹலோ ஹலோ. சீ வெயிடி போன கீழே. எவடியவா மரியாதை இல்லாம பேசுறவா? ஏன் போன எப்ப வேணாலும் வெப்படி. யாரு என்னங்க பாத்திரத்தை கீழே வெயிடி பார்த்து நிக்காம இங்க சொன்னேம்மா. நான் போன்ல நினைச்சு உங்களை திட்டிட்டேன். சும்மா இருங்க. ஐம் சாரிங்க, நான் இங்க வேற பிரச்சனை. சொல்லுங்க. உங்க பையன் குருவாயூரப்போட ஹார்ட்ல ஹோல் இருக்கு இல்லையா? அந்த ட்ரீட்மெண்ட் விஷயமா மிஸ்டர் ஐயப்பட்ட நான் பேசணும். ஓ அப்படியே டாக்டர்? ஒரு நிமிஷம் இருங்க. டாக்டர் உங்ககிட்ட பேசணுமா? எதுக்கு மீதி நீயே பேச? நம்ம அப்புக்கு ஹார்ட்ல ஹாட் ஆயி உடனே பெங்களூர் கிளம்பி வர சொல்லிருப்பாரு. அவ்வளவுதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே பேசி வச்சுதானே. பேசி வச்சீங்களா? சீஃப் டாக்டர் கூட ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியாச்சு. அவர் கிளம்பி வர சொல்லிருப்பாரு. நான் போறேன். நாளைக்கு நான் அமெரிக்கா போறேனா, அதனால மிஸ்டர் ஐயப்பனை உங்க பையனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே பெங்களூர் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர். அச்சா, அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு பெங்களூர் போலாமா? சுபயோக சுபதினம் தாராளமா போலாம். ஏங்க குருவாயூரப்பா, நான் பயந்தே போயிட்டேன். டாக்டர், அது என்ன ட்ரீட்மெண்ட்? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஹோட்டல்ல அடைச்சிடலாம். அடைச்சிடலாமா? என்னது டாக்டர் மாதிரி இல்லையே, பிளம்பர் மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றீங்க? அது வெரி சிம்பிள். அது பேரு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஹலோ ஹலோ. ஐயோ, கட் ஆயிடுச்சுங்க. எவ்வளவு நேரம் தான் அவரு சமாளிப்பாரு. எது? எஸ்டிடி ஆச்சே. எடி நீ பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே. நல்ல கிளைமேட். போ, கிளம்பு. சரி வாங்க, நம்ம கிளம்பி பெங்களூர் போலாம். எல்லாரும் கிளம்பி பெங்களூர் போய் என்ன பண்றது? ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? அல்லாம பின்ன நாம எல்லாம் எதுக்கு போறோம்? எஸ்கஸ்னுக்கா போறோம். நம்ம பையனுக்கு ஹார்ட்ல ஹோல். முதல்ல நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ட்ரீட்மெண்ட் டைம்ல எல்லாருக்குமா சேர்ந்து போலாம்ல. நீங்க அழாதீங்க, அப்புறம் நானும் அழுதுருவேன். சரி நீங்க மட்டும் போங்க, நான் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். எங்கடா போறீங்க? அங்க பாத்தீங்களா? பார்க்காதீங்க சொன்னேன். அந்த பொண்ணு லாண்டரி துணி போட்டாலே அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபுக்குள்ள பணத்தை போட்டோம்னா ஷவன் ட்ரை கிளீனாய் வெளில வரும். நேர கீழே போகும். வண்டிக்கு ரகசியமா எடுத்துட்டு போலாம். இல்லன்னா ரிசப்ஷன்ல சொல்லி கொண்டு போகணும். எப்படி ஐடியா?
Laundry? இவன் தான் Yeah. There are 7. Yeah. Urgently, please. Yeah. Hey, ஏன்டா பாடியை விட்டுட்டு இது வந்த? இருக்க. பாடியோட தானே இருக்கு சொன்ன உடனே. பொண்டாட்டியோட இருக்கிறதுக்கே பயமா இருக்கும் இதுல போன தோட போற தனியா Okay, இருக்கு okay, okay. Now I'm in charge. நான் சொல்றபடி எல்லாரும் கேட்கணும். நீங்க போய் പോവാൻ പറഞ്ഞു போனா போயிடலாம். ரெடி இங்க இரு. நீங்க ரூமுக்கு போய் சாமான்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வண்டி கிட்ட ரெடியா இருங்க. நானு I'm sorry. இட்ஸ் ஆல் ரைட் ஆனா நியாயமே இல்லடா இது டேய், நீ தானடா ஆல் ரைட்னு. சாரி எங்க விட்ட? இட்ஸ் ஆல் ரைட் சாரி நாங்க ரூமுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதெல்லாம் இந்த லாண்டரி பேக்குள்ள போட்டு சும்மாடா இந்த லாண்டரி பேக்குள்ள போட்டுட்டு அதை எடுத்து கார்ல வச்சு காரோட தூக்கி அதுக்குள்ள போட்டுட்டு எதுக்கு அடிச்சுக்கிற டென்ஷன் இருக்கேன்டா. அப்ப நீ நாம எல்லாருமே கூலா இருக்கணும். We must use our brain. Okay? ஓகே. என்னடா பண்ற? எறும்புடா கடிக்குது சொரிய கூடாதா? Oh, God. எதையும் மறந்து விட்டுற கூடாது. அந்த கட்டில கட்டிருப்பாரு. பாத்தியா? ஸ்ப்ரே மறந்து வச்சுட்டோம். எல்லாம் உன் கைங்கறி தானடா எல்லாம் கொலையை நான் தான் செஞ்சுக்கிறியா? சே அப்படிலாம் ஒண்ணு இல்ல கொலையை நீ தான் செஞ்ச அதனால இது நீ தான் செஞ்சப்ப அப்படின்னு வயித்துல ஏதோ உளறடா கண்ணா சமத்ததுல போட்டுருமா. இங்க ஒரு செல்போன் இருக்கு. பாத்தியா? குட் பாய். தேங்க் யூ. அவன சொன்ன. தேங்க் யூ. பாடி காலப்படி. என்னது உன் காலை பிடிச்சி கேட்கறேன்டா நான் வெஜிடேரியன் என்ன விட்டுருவேன். சை காலை தானே பிடிக்கணும். பாடி காலப்படி. சுத்த பிராமணன் போய் சபத்தை தூக்க சொல்லு. ஐயோ பார்த்துட்டா. ഹലോ நமஸ்காரம் சார். கூறுகிட்ட கூபே. மெதுவா சீக்கிரம். கத்தாத. ஐயோ. ஹலோ. ஹலோ. என்னடா இன்னும் வரல? சேஃபா போயிடுறா. என்னடா பண்ண? போற. இது இங்கே போடலாம் வரியா? இதை தான்டா போடணும். வந்துச்சா? பொட்டி மட்டும் தான் வந்துச்சு, இன்னும் பாடி வரல. ஐயோ பாடி நடுவில் மாட்டிக்கிச்சு போல இருக்கா. ஓ ஷிட். அதை குத்தி விட ஏதாவது வேணும். சம்திங் லைக் இந்தா. சாரி. யூ மெதுவா. நான் எங்க கத்துனேன்? நீ ஹிந்தியில கத்துற? இல்லையே. என்னாச்சு? வந்துருச்சா? வந்துருச்சு. ஆனா ரெண்டா வந்திருக்கு. ஐயா, என்ன? கீழே விழுந்து பாடி தெரிச்சு ரெண்டாயிடுச்சாண்டா. சரி ரெட்டி காட்டி தூக்கிட்டு போக. உயிரோட வர இருக்கு. என்னடா சொல்ற? தெரியலடா. என்னது? ஒன்னு சர்தார்ஜி பாடி. ஓகே என்னவா? பர்தார்ஜி சாடியா? சாடி.
பன்னாட்டு படவையா இருக்கும். இருக்கும் லாண்டரி தானே. வாங்க நம்ம ஷார்ட் கட்ல போயிடலாம். டேய் என்னடா பண்ற? ஷார்ட் கட் நீயே வாடாங்க. உங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாது. मैं कहाँ हूँ? ஏய் என்னடா 2 பாடி 3 பாடின்னு பயமுறுத்திட்டீங்க. ஆமா ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு தா போகுது பாரு நடந்து. போகுதா? रास्ता का है। இப்படி போணும் சார். अच्छा சார் டவல். रुको मैं देता हूँ। சார் ஜட்டி. तो मेरा लंगोट है। सच देखो जट्टी मेरा नाम भी लिखा है। ஜானகி 2 நாளாவே எங்க வீட்டுக்காருக்கு இந்த வெள்ளரிக்காயே சரியில்லை. ஐயோ மனசு சரியில்லைன்னு பார்க்க பாவமா இருக்கியா? ஆமாண்டி, எங்க ஆத்துக்காரும் அப்படிதான் இருக்கார். ஊரா பிரச்சனை எல்லாம் மண்டையில போட்டுட்டு தானும் சுகப்படுறது கிடையாது, நம்ம பிராணி எடுக்கிறதுகள் கஷ்டம். அப்படி சொல்லாதப்பா, அது எப்படி ஊரா பிரச்சனை ஆகும்? தேங்க்யூ. கண்ணில் வச்சுக்கோங்க. ஓ சாரி. ராம வேணா நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க 5 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். வெல் செட் அம்மனி. இப்ப நானும் என் ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல எட்லனா போனின்னு விட்டுருப்பீங்களா? அதே மாதிரிதான் ராம மைத்திலியும் பிரிஞ்சிருக்கிறது நம்ம ஹஸ்பண்ட் மனசு கேட்கல. That is friendship. கரெக்ட். நாமெல்லாம் 1000 தடவை பெண் விடுதலை பத்தி பேசுறோமே தவிர பெண் புத்தி எப்பவுமே பின் புத்தி தான். என்னடி பொமட்ல குத்திட்டாடி. ஏண்டி? ஐயோ கண்ணு தெரியலப்பா. எங்கப்பா விட்ட? தாடையிலப்பா. அரைச்சி பெண் விடுதலைப்பா. ஆமா, என்ன விடுதலை? எப்ப பாரு அவங்க புருஷன் அவங்களே சந்தேகப்பட்டுக்கிட்டு லைஃப் அழிச்சுக்க வேண்டியது. அதான் இந்த மைதிலி மாதிரி. Hey, don't you dare generalize. அந்த மைத்திலி தான் சந்தேக பேயினா ஏன் ஒட்டுமொத்தமா எல்லா பொம்பளைங்களையும் சேர்த்து திட்டுற? You are right. ராமோட வீட்டுல திருடுறதுக்கு ஒரு சர்தார்ஜி வந்திருக்கா. அந்த சர்தார்ஜி போய் ஒரு பொம்பளைனா சிச்சி என்ன ஒரு இமேஜினேஷன். ஆமாமா, எங்க ஆத்துக்கார் கூட என்கிட்ட சொன்னார். அந்த நேரம் பார்த்து இவர் ஃபோன் பண்ணி ஏதோ கனவுல வந்த ஒரு பொண்ணை பத்தி பேசியிருக்கார். ரெண்டையும் சேர்ந்து தப்பா புரிஞ்சுட்டா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு கேட்டுட்டு, പക്ഷേ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே இருக்கு. என்ன கண்ணுல தண்ணி வருது? எரியுதா? இல்ல, புரியுது இப்போதான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் யாருப்பா? நான் தான் அந்த மைத்திலி. நோ 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 நோ, வெள்ளரிக்காய் எடுக்க கூடாது, அப்படியே கல்ல வச்சுக்கோங்க. ராம புடிச்சு ஆட்ற சந்தேக போய் நான் தான். ஐயோ, என்ன பத்தி தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நாங்க அப்படி பேசல. சாரி, நீங்க இருக்கிறது தெரியாம நாங்க பேசிட்டோம். பரவாயில்ல, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? என் கண்ணை திறந்துட்டீங்களே. உங்க கடை நாங்க எங்க திறந்து விட்டோம், எங்க கண்ணை அவங்க திறக்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன சொல்லுங்க? ராமையும் என்னையும் சேர்த்து வைப்பீங்களா ப்ளீஸ்? ஆஹா, இதுதான் பொம்மநாட்டிக்கு அழகு. ஆமா, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே இதெல்லாம் அழகு இல்ல, 2ஆம் பட்சம் தான். புருஷனோட சேர்ந்து இருக்கிறதா பொம்பளைக்கு அழகு. ஏய், எங்க வீட்ல உகாதி ஃபங்க்ஷன் வருது இல்ல, அந்த ஒகேஷன்லயே ராமியும் மைத்திலியும் சேர்த்து வச்சா என்ன? பெஸ்ட் ஐடியா. பாத்தியாமா, உங்களுக்காக உகாதியே பிறந்திருக்கு. சாரி, தேங்க்ஸ் சொன்னேன். ஓ ஓகே, வர வியாழக்கிழமை எங்க வீட்டு உகாதிக்கு தனியா வரீங்க, போகும்போது ராமோட சேர்ந்து போக போறீங்க. இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. ஓ, செராமிக் கார்டு. ஐயோ, அமெரிக்கால படிச்சிட்டு வந்து வேஸ்டடி அல்ப. ஏய் எந்தரா பயங்கர சந்தோஷம் என்ன பண்றது புரியலதான். இருக்காதா பின்ன. இன்னைக்கு அவர் வைஃபோட சேர போறாரோன்னா. எந்த வைஃப் எங்க? நாங்க இன்னைக்கு உங்க வைஃபோட சேர்த்து வைக்க ப்ராமிஸ் ಮಾಡಿದೀವಿ. எங்க? கையில தான். அத சொல்லலங்க. எப்ப வராங்க? She's coming here today. Today அடே. ரெட்டியாரே இங்கே இருக்கறேன்டா தெரியலையா? டேய் நீ நாயறா ஐயரே இங்க வா. மாப்ள சாப்பிடல. இல்ல எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. என்னது இது? 5 பேரும் கூடி கூடி பேசுறதுகள். இவ 5 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன பண்ணுவா? பணம் தான் பண்ணுவா. டேய் எனக்குடா கேளா. ஏன் உனக்கு என் மேல பொறாமையா இருந்தா நீ அது மேல ஏறிடல. வாட்? என்னடா வாட்? என் வைஃப் வராடா. ఎందుకురా టెన్షన్ అవరా? இன்னைக்கு யுகாதி, మంచి రోజు, சேர வேண்டியதானே? போட்டாங்க. என்ன கோங்குராவா? ஆமா. அங்க நிக்கிறது யாரு? எங்க மாமனாரு. அவரு கோங்குரா தானே? அடே அது பக்கத்துல நிக்கிறது யாரு? அது என்னோட மாமனார். தெரியுதுல்ல, அவருக்கு மேகின்றது என்னுடைய வைஃப், வரப்போறது மைதிலிங்கிற என்னுடைய வைஃப். ஐயோ, என்ன பண்ணலாம்? உன் மாமனார காலி பண்ணு. அவரையுமா? ஆமா, இவ ஒருத்தனாவது நிம்மதியா இருக்கட்டும். பாடி பெங்களூர் பிரிட்ஜ்னு தாழ. டேய், அவன் உன்னை சீரியல் கில்லராக பாக்குறான். ஏன்டா இப்படி கொலவரி பிடிச்சு அலையறீங்க? உன் மாமனார இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுன்னு சொன்ன. போடா. என்னடா? எங்க வாரிசுங்க எங்கள மாதிரி இருக்காங்கல்ல. பியூட்டிஃபுல் கேர்ள், Dress நல்லா இருக்கு. Thank you.
ராவ் ராவ் என்ன 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 அந்த என்ன? குட்டி கடையில போட்ட மாமனாரை காலி பண்ணிட்டியா? அவ இல்லடா அவடா அவள மாமியார் கமான் மிஸ்டர் ராம் வாங்க என்ன அங்கே நின்னுட்டாள் வாங்க இது ரெட்டிகாரி வீடு இவெல்லாம் யாரு தெரியுமோ உங்க ஆத்துக்காரர் ராமோட ஃப்ரெண்ட்ஸோட ஆத்துக்காரிகள் இவ யாரு தெரியுமோ ராமோட வைஃப் எங்களுக்கு தெரியுமே. தெரியுமா எப்படி அதான் ஏற்கனவே மீட் பண்ணியாச்சு. முகத்தை பாக்கலன்னு கூட பாடி நோடுவல்ல இல்லனாலும் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டோமா? இவ இன்னும் பேசவே இல்லையே. நேத்துக்கே எல்லாம் பேசிட்டாங்களே. வாங்க. என்ன மிஸ்டர் ராம், இருந்திருந்து உங்க வைஃப் உங்களோட சேர்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படியே ஷோக்காய் நிக்கிறீங்களே. திடீர்னு என்ன பார்த்ததுனால பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. ராவ் சொல்ல பேய்க்கு வந்து எப்பவுமே கால் இருக்காது, உங்களுக்கு என்ன கை கால் இருக்கே. என்ன வைஃப போய் பேய் அதுன்ட்டு? അതൊരു പേയ് ജോക്കാടി. ஏதோ ஒண்ணு கல்லாலும் கணவன் சொல்றாளோ இல்லையோ அதே மாதிரிதான் பேய் ஆனாலும் 10 நின்னு அனுசரிச்சுட்டு போக வேண்டியதுதான். இத பாருமா முன்னப்பட்டு இருந்தாலும் மிஸ்ஸஸ் மைதிலி மேகி மரகதவள்ளி மிஸ்ஸஸ் ராம். என்ன உங்களுக்கு 3 பேரா? அது வந்து என்னடா சொல்லல சொல்ல வேண்டியதானே. அதாவது ஒரிஜினலா எனக்கு 3 பேர் வெப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு எப்படி இந்த வீடு தெரியும்? ஐனா கார்டு அவங்க கிட்ட தான் இருக்கே. என் கார்டு அவங்க கிட்ட இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீனே இச்சானுகா. அதாவது ஹைவேல பொம்மை விக்கிறவங்க மாதிரி எல்லாருக்கும் கார்டு கொடுத்துட்டே இருக்கீங்க புருஷனை மொட்டாட்டியும். What? No, it's just joke. A joke. அப்ப ஆக வேண்டியது பாரு. சரி. குட்டி மாடி பின்னாடி வரணும். என்னங்க ஃபீ 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 விசில் அடிச்சிட்டு. இல்ல அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. ஆனா கூட அவங்களுக்குள்ள சின்ன சின்ன இப்ப நாங்க போலே வச்சுக்க அவங்க 2 பேரும் திருப்பி சாமி போயிட்டு வந்துடுறேன். என்னன்றே நீங்க லூட்டிடுடா. மீரா கிடக்கி. அதேதான். எங்க போறா இவாள்லாம்? ஐயோ ஒருக்கி மாதிரி பிஹேவ் பண்ணாதடி. டேய் பாத்து பாத்து. ராம், நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. 16 பெற்ற பெருவாழ்வு. அவர் எங்க? எங்கேயோ தான் இருந்தாரு. நான் இருக்காரு. Just miss. அவங்க யாரு? அவங்க 4 பேரும் எங்களுடைய வைஃப். நடுவுல இருக்கிறது என் வைஃப். இது வந்து என்னுடைய wife. இவரை தான் எனக்கு தெரியுமே. அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன். அவங்கள எதுக்கு பார்க்கணும்? அவங்கள தான் தெரியாது. தெரியுமே. பாடியை பாத்திருக்கேன், முகத்தை தான் பார்க்கல. பியூட்டி பார்லர்ல. அவங்க சொல்றது வேற. இல்ல வேணாம். சாப்பிட்ட நீ? அட ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வரேன். சாப்பிடாம பார்த்தா மங்களா தெரியும், சாப்பிட்டு பார்த்தா நல்லா தெரியுமா? பியூட்டி பார்லர்ல அவங்க தான் என் கண்ணை திறந்து வச்சாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இல்ல நன்றி எல்லாம் முதல்ல சாப்பிட்டுட்டு இல்ல சாப்பிடவும் வேணாம், நன்றி சொல்ல வேணாம், வேற ஏதாவது பண்ணலாம். இல்ல அவங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் வெவ்வேறு பாஷையில் நன்றி சொல்லுவாங்க, உனக்கு புரியாது, அதனால தான் என் பொண்டாட்டி தான் தமிழ் தெரியுமாப்பா சொல்லிட்டு போனா போச்சு நன்றி. டேய் அறிவு கெட்டவனே. எஸ். நான் இவனை சொல்றேன். ஓ சாரி, थैंक यू. இட்டது பட்டானால் தட்டது வாட்டன்னு. கரெக்ட். அதனால தான் அவ அங்க போக கூடாதுன்னு பட் அவங்க அங்க போயிட்டாங்களே. வணக்கங்க. நமஸ்தே. நான் நீ சொல்லாத நான் சொல்றேன். காரணமா தான் சொல்றேன். இந்த கீழ விழுந்துட்டானா சரி தொல்லி தூரமா கொண்டு போய் சமாதானப்படுத்து. எக்ஸலென்ட். थैंक यू. ராம் யார் அவங்க? மைதிலி. இப்ப அப்படிதானே நீங்க கூப்பிட்டீங்க? ஆமா தானே? ஞொட்டு. யாரு? இல்ல இத வரேன். அதாவது உங்க காது தவறி என் வாயில விழுந்திருக்கும். காது தவறி வாயில விழுந்துச்சா? வளரல. என்னப்பா இது? இல்ல அது என்னன்னா நான் வந்த அவளை மைத்துனின்னு கூப்பிட வந்தது காது தவறி உங்களுக்கு மைத்திலின்னு கேட்டிருக்குன்னு சொல்ல வரேன்னு நினைப்பீங்க. அது இல்ல, நான் அவளை மைத்துனின்னு கூப்பிட வந்தது மைத்திலின்னு ஏன் வாய் தவறி வந்துருச்சு அவ்வளவுதான். ஓகே நேக்கு புரிஞ்சிருத்து. அவ மேகியோட சிஸ்டர். ஓ அனித்தியானோ? சீச்சி சேச்சியானோ? இல்ல சீச்சினா அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். ட்வின்ஸா? ட்வின்ஸ் அப்படின்னு சொல்வேன்னு எதிர்பார்த்தீங்க, அதுதான் இல்ல. அவங்க 2 பேரும் சாதாரணமா எல்லாரையும் போல அண்ணன் தம்பியா பிறக்க வேண்டியவங்க அக்கா தங்கையா பிறந்துட்டாங்க. அக்கா தங்கச்சிக்கிற ஜாட வேற வேறையா இருக்கு. மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். டேய் உடற நீ. என்னப்பா எதுக்கு டென்ஷன் ஆற? எனக்கு ஒரு டென்ஷன் இல்ல, எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. ஐயோ இல்ல எதனா சொல்லிடுவேன்னு வச்சுக்க.
இவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை என்னாலதான். മനസ്സിലായി. இல்ல லாயெல்லாம் இல்ல. அதாவது இப்ப அக்கா அங்க இருக்கா, தங்கச்சி வந்தா போய் மீட் பண்ணிருக்கலாம்ல. மூஞ்சிய திருப்பிக்கிட்டு எங்கேயோ ஒரு மூலையில போய் நின்னுட்டு இங்க வந்துட்டியா? அந்த பையன் அதுக்குள்ள அழுகைய நிறுத்திட்டானா? கையங்க போடுறான்னு பார்த்தேனா மச்சினி தோள். ஆமா சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லிடலாமா? மிஸ்டர் ராம், மேகிட்ட போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்து. கண்டிப்பா. ரொம்ப ಹೇಳಿದೆ. a lot. Where are you going? Why? மேகி யாரு? அதோ அங்க நிக்கறாங்களே ப்ளூ சாரி போட்டுண்டு. அதான் மேகி. அதான் அவங்க யாருன்னு கேக்குறேன். அது என்ன நாயர் சொல்லிடலாமா? ஓ மாகி நம்ம ரெட்டியோட சிஸ்டர். ஓ ஆமா, ரெட்டியோட சிஸ்டர் கிட்ட நம்ம மேட்டர் பத்தி எதுக்கு பேச போறாங்க அவங்க? இல்ல அது நம்ம மேட்டர் இல்ல, வைர மேட்டர். வேற மேட்டர்னு. வேற என்ன மேட்டர்னு சொல்லுங்களேன். இந்த காசிப் கேட்கறதுக்கு பொம்பளைங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பாரு. என்ன ரெட்டி சொல்லிடலாமா? சொல்ல வேண்டியது தானே? இங்க வா சொல்றேன். அதோ அங்க போலாம். இல்ல அங்க வேணாம், அங்க அவ இருக்கா. அவளை பத்தி தப்பா பேசுறத அவ கேட்ட கூடாது இல்லையாம்மா? இந்த ரெட்டியோட ப்ளூ சிஸ்டர். ப்ளூ சிஸ்டரா? இல்ல ப்ளூ சாரி போட்ட ஒரு சிஸ்டர் ஒரு பச்சை டிரைவரோட ஓடி போயிட்டா. பச்சையா? இல்ல டிரைவரோட பேரு பச்சை. அப்பா பச்சைப்பா. ஆமா, ஏன்னா அவ ஓடி போய் ரொம்ப நாள் ஆச்சு பாரு, மறந்து போச்சு. ஊரே கைகூட்டி சிரிச்சிச்சு. అడ పావి அப்படின்னு இவன் மன நொந்து அழுதுட்டு இருக்கறா. అన్నయ్య, ఏంటమ్మా? మా ఆయన ఎక్కడా? ఎక్కడో ఉంటాడు. ఊరే తప్పట్లు కొట్టి నవ్వుతుంది. ఎందుకు? వెళ్ళు. அண்ணா அண்ணா தானே தெலுங்குல? ஆமா, உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? என் தெரியல, என்ன கத்து கொடு பிரியா. இல்ல அவங்க என்ன பார்க்காத, அங்க பார். சக்காலத்தி. நீ சிரிக்கிற? சிரிச்சுதானே கேட்கணும். அவங்க எதுக்காக இவர அண்ணன்னு கூப்பிட்டாங்க? என் தங்கச்சி. அப்ப அந்த ப்ளூ? இந்த ப்ளூ நீயே சொல்ல. சொல்றேன், அப்புறம் வருத்தப்பட மாட்டேன். இனிமே வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. ரெட்டியோட அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு. இப்ப வந்துட்டு போச்சு. அந்த பொண்ணு தான் சின்ன வீட்டு பொண்ணு. பாத்துறா. மேகி? இல்ல, இது வீட்ல செஞ்சது. இல்ல, அந்த ப்ளூ மேகி. அது பெரிய வீடு. எக்ஸ்கியூஸ் மீ, அதுல சிக்கன் இருக்கு, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். Yeah, you try that. குந்தக்கல்ல இருக்க எங்க அப்பாவெல்லாம் ஏன் எடுக்கிற? ஏய், கோர்வா பெயின் இருக்கு, நல்ல ஃபார்ம்ல இருக்கான், அதே ஃபாலோ போடு. அவங்க அப்பா யாரு? பாவம், அவர்தான் எங்க இருக்காருன்னே தெரியல. இந்த பார்ட்டி கூட்டத்துல அது அங்க இருக்காரு பார். That gentleman. வெள்ளக்கார மாதிரி இருக்காரு. இல்ல அது பக்கத்துல பெரிய கோவில் நந்தி மாதிரி ஒருத்தர் பெருசா தெரியல. நீ அங்க போய் பாரு. எங்க மாமனார் போய் வாங்குற. மேகி சிஸ்டர் நான் மட்டும் ஒத்துக்கிறேன். மாமனாருக்கு என்னடா குறைச்சல்? இதே மாதிரி இன்னொரு ஐட்டம் இருக்கு. உங்க அப்பாவுக்கா? இருடா, இந்த சிக்கன்ல கோங்கரா எல்லாம் போட்டு இன்னொரு ஐட்டம் செய்வாங்க. அதை நான் போய் எடுத்து. எனக்கு வேணாங்க. இல்ல, நீ அதை சாப்பிட்டே பார்க்கணும். நீங்க கவனிச்சுக்கிட்டா நான் அந்த கோழியை பார்த்துட்டேன். What can I do for you? உங்க அப்பாவோட சின்ன வீட பத்தி சொல்லுங்க. மேகி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஐயா, இது என்ன கோணவாயி? அது ஒண்ணு இல்ல, தாடி சரியா ஷேவ் பண்ணலாம், ஆப்டிகல் இல்யூஷன். நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. இவங்க என்ன பொண்டாட்டி சொல்லுங்க. அத கொஞ்சம் மெதுவா சொல்லாமே. பொண்டாட்டி தோள் மேல கை போடுங்க. போடுங்க. அது மூக்கு. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சேர்ந்து போமா. சத்தியமேவ ஜெயதே. ஐயோ, தலையெழுத்த பார்த்தேளா? இவ கை போட வேண்டியதா இப்ப இருக்கு. என் பொண்டாட்டி பொறுத்த வரைக்கும் நீ ரெட்டியோட அக்கா. அக்காவா? தங்கச்சி நீயே சொல்ல. இனிமே சொல்லிட்டா போச்சு. நான் சொன்னதான் இங்க உண்மை. சொன்னா கேளு. என் ஒய்ஃபுக்கு இந்த வைர மேட்டர்லாம் தெரியாது. அவளுக்கு எதிர்க்க நீ வைரங்கன்னு வளர வச்சிடாத. இந்த రాంబాబు గారు, ఆ కళ్ళు బిజినెస్ లో నేను కూడా ఒక పాత్రని మర్చిపోవద్దు. మీరు పాట పాడతారుగా? ஐயோ, அதுக்குள்ள என் வைரத்தை இந்த ரெட்டியோட பங்கு போட்டு வியாபாரமே பண்ணிட்டியா? நான் சொன்னா கேளு. இந்த பாரியா, மரியாதை என் வைரத்தை என்கிட்ட கொடுத்துரு. நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். இல்ல விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காதாமா. எங்க அவர் எங்க? எவரு? ராம். ராமா கொத்தில்ல. தெரியாதுன்னு சொன்னா. We don't know. Come. சகிக்கல. ராம் எங்க தானே கேட்டேன். அதோ அங்க. அதோ. ராம் அதோ இருக்கான்டா. ஏய், எட்டப்பா. அப்படினா? கன்னடத்துல 10 அர்த்தம். Have a coffee. கேக்கு கோக்கு. ஐயோ, இத யார் குடிச்சதோ? தானே கேட்டேன். நான் கொண்டு வர சொல்றேன். என்னது? ரெட்டி சிஸ்டர் ராமோட இவ்ளோ க்ளோஸா பிஹேவ் பண்றா? இல்ல தங்கச்சி மேகி தங்கச்சி. யார் இவர தானே? தான் உன் திருப்பதி சித்தப்பா வந்திருக்க பாரு மொட்டை போட்டு. வசுனா. அது வந்து நீங்க ரெட்டியோட குடும்பமே சரியில்லை. முதல் தங்க டிரைவரோட ஓடி போயிட்டா. இந்த ரெண்டாவது தங்கச்சி கண்டக்டரோட ஓடலாம்னு பிளான் பண்ணா, கிடைக்கல. அதனால ராம் கூட ஓடி போவான்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் அப்படி எல்லாம் கிடையாது. he is very decent. வெரி டீசன்ட். பொண்ணுதான் சரியில்லை, கலீஜ். ப்ளே கேர்ள், ப்ளே பாய். ஆக்சுவலா கால் பாய் கூட சொல்லலாம். நீங்க சாப்பிடுங்க. நூடுல்ஸே பார்த்து சாப்பிடுங்க. அங்க பார்க்காதீங்க. ப்ளீஸ் டெஸ்ட் இட். அப்படியா? ஏய், பார் பார். புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு டாப் டு பாட்டம் பத்திண்டு ஏறியது. ஐயோ,
நூடுல்ஸ் வெந்து மாவாய் இன்னைக்கு அவள அந்த நூடுல்ஸ் மாதிரியே திரியா திரிச்சு எடுத்துடலாம் டன் சேச்சி